இப்போ வரப்போற தேர்தல் உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர், சீமான் இருக்காரு. உங்க ஆதரவு யாருக்கு? யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறேன்? வர தேர்தல் உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? அதாவது விஜய் கட்சிக்கு நான் எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். ஏன்னா அது இந்த இளைஞர்களுக்கு அவர் நல்லது செய்வாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இது வரைக்கும் எந்த கட்சியுமே ஏழைகள் ஏழையாக தான் இருக்கான், பணக்காரன் பணக்காரன், இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதனால் இவர்களை வருகின்ற தேர்தலில் நாங்கள் எங்களை ஒட்டி விஜய் கட்சிக்கே தான் போடுறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு? இதுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு போட்டுருக்கோம். அதனால எங்களுக்கு ஒன்றும் நன்மையும் இல்லை. அதனால இந்த இதுக்கு நாங்கள் விஜய் கட்சிக்கு போடுறோம். ஆமாம், சேஞ்சுக்காக போடுறோம். மாறுதல் இருக்கும் அப்படின்னு எண்ணத்தில் நாங்கள் பண்ணுறோம். உங்க ஆதரவு யாருக்கு? யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறேன்? இப்பெல்லாம் புதுசா எல்லாமே விஜய் தான் பாக்குறாங்க. இல்லைப்பா, விரும்புறாங்க. அதாவது 2 திராவிட கட்சின்னு பார்த்துட்டாங்க. இவரை எக்ஸசைஸ் ஏதாச்சும் செய்வாரா? மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. மக்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்கே தான் இருந்துச்சு. அப்புறம் டிஎம்கே ஒரு 10 வருஷம் இருந்துச்சு. அப்புறம் திரும்ப இப்போ ஓடிட்டு இருக்குது. இப்போ மக்கள் ரொம்ப அதிருப்தியாக இருக்காங்க. மக்கள்லாம் சரியா செய்யல. இப்போ இது கூட சரியா கிடைக்கல அப்படின்ட்டு ரொம்ப மக்கள்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. கேர்ள்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் ஆதார் கார்டே ஐடி கார்டு நிறைய பேர் எடுத்துட்டாங்க. உறுப்பினர் கார்டு. ஓகே உறுப்பினர் நிறைய பேர் எடுத்துட்டாங்க. விஜய், ஆமாம், விஜய்க்கு நிறைய பேர் எடுத்துருக்காங்க. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக, விஜய், தாவேகா? இல்ல நீங்க யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும். இந்த மக்களுக்கு நல்லா சேவை செய்யறாங்க. நல்ல மக்கள்னா நல்லாவே அவர் உயிரை கூட, அதனால விஜய் தான் கன்ஃபார்மா வருவாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? இதுக்கு முன்னாடி அம்மா தான், ரெட்டலை தான். அதுக்கப்புறம் இப்ப விஜய் வராருன்னா விஜய் கன்ஃபார்மா செய்வான். ஆமா, மாற்றம் கன்ஃபார்மா கிடைக்கும். ஓகே, பாய். யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே, ஏடிஎம்கே இருக்கு, டிவிகே, விஜய். டிஎம்கே எதனால? வீட்டுக்கு பொம்பளைங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் பணம் கிடைக்குது. கல்லூரி படிக்கிற மக்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது. பசங்களுக்கு அந்த மாதிரி 1000 ரூபாய் பணம் கிடைக்குது. ஒரு வீட்டுக்கு குடும்பத்துக்கு குறைந்த பட்சம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5000 ரூபாய் செலவாகுது. அதில் ஒரு 3000 கவர்மெண்ட் ஏற்றுக்குது. பாக்கி 2000 ரூபாய் குடும்ப செலவு பார்த்துட்டு குடும்ப மக்கள் குடும்ப மகிழ்ச்சியாக இருந்துருக்கு. எப்பவுமே உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? எடப்பாடி. எதனால? எடப்பாடி இருந்தாலும் நல்லா தான். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? போன எலெக்ஷன்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? எப்பயுமே எடப்பாடி. சரி ஓகே. உங்க ஆதரவு யாருக்கா? டிஎம்கே. எதனால? ஏன் டிஎம்கே? ஆரம்பம் டிஎம்கே தான் இருக்கும். 67 அண்ணா பேர் இருந்தேன். எப்பவும் டிஎம்கே தான். செயலர். ஆமாம், செயலராக இருக்கும். பெருக்கி பஞ்சாயத்து. சரி ஓகே. உங்க சப்போர்ட் யாரு? யாரு சிஎம் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்க? விஜய் கட்சி. விஜய். எதனால விஜய்? முன்னிலிருந்து நல்லா பண்றாங்க. ஒரு சேஞ்ச் வேணும். இதுக்கு மாதிரி யாரும் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? போன எலெக்ஷன் யாரும் சப்போர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் தான் இது. இப்பதான் ஓட்டு விஜய். சரி ஓகே. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிகே தான். டிவிகே. எதனால டிவிகே? எனக்கு பிடிக்கும், பர்சனலாக பிடிக்கும். அதனால சேஞ்ச். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க? அது சொல்லக்கூடாதுல்ல. சரி ஓகே. இப்போதைக்கு தானே கேட்டீங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. நீங்க யாரை? டிஎம்கே தான் ப்ரோ. டிஎம்கே. எதனால? இதனாலதான் நான் படிச்ச இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். ஆமாம். எந்த சேனல்ல போடுவீங்க? யூடியூப் சேனல் பேரு டெலி பிளாக்ஸ் போடுவீங்களா? போடுவோம். இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க? இதுக்கு முன்னாடி டிஎம்கே கேட்குறேன். டிஎம்கே. சரி, டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. யார் ஆட்சி பண்ணாங்க? டிஎம்கே. எதனால? என்ன பேபிஸ்னா இதாக ஓட்டு போகிறோம். சரி, உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிகே. எதனால? அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சேஞ்ச் எதிர்பார்க்குறது. இதுக்கு மாதிரி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி பிஎம்கே. சரி ஓகே. நோட்டா. எதனால நோட்டா? என்னன்னா ஊழல் தான் நிறைய இருக்கு. அதனால நோட்டாவில் தான் போடணும். வேற என்ன பண்ண போறீங்க? நோட்டா போட்டா ஊழல் குறைஞ்சிடும். எதிர்ப்பு காட்டுறீங்கன்னு அர்த்தம். ஆனா இப்போ இது வரைக்கும் எந்த பலனும் நான் வந்தது இல்லை. அதனால பலன்னு வரலனாலும் நீங்க எதிர்ப்பை காட்டணும். எதிர்ப்பை காட்டலன்னா
அதுக்கு என்ன பலன் இருக்கு? தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எவ்வளோ கோடி ஊழல் நடக்குதுன்னு பாருங்க. நாட்டுக்கு அந்த ஒரு ரேப் இதில் என்ன செஞ்சாங்க பாருங்க, இங்க நடக்கிறது என்ன செஞ்சாங்க பாருங்க. பார்த்துட்டு நீங்க ஓட்டு போடுங்க. உங்களுக்கு உங்கள் நோட்டாவில் ஓட பயமா இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச கட்சி ஓட்டு போங்க, அது உங்க இருக்கும். நீங்க எப்பயுமே நோட்டா இருக்கும். நான் நோட்டாவை போட்டு 2 தடவை தேர்தலை புறக்கணிச்சிருக்கேன். உங்க சப்போர்ட் யாருக்கு எலெக்ஷன்ல? டிஎம்கே, டிஎம்கே, டிவிகே, விஜயகாந்த் எதனால? எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப பிடிக்கும். அப்பையிலேருந்து ஃபேவரட் பாய், ரொம்ப பிடிக்கும். எங்க ஃபேமிலிக்கே விஜய் தான், எங்க அண்ணன் எங்க அக்கா எல்லாருக்குமே. எத்தனை பேர் உங்க வீட்டுல மொத்தம்? நானும் அண்ணன் அக்கா 3 பேர். ஓட்டு விஜய். இதுக்கு முன்னாடி support பண்ணிட்டு இருந்தீங்க? புரியல. இதுக்கு முன்னாடி இதுக்கு போன முன்னாடி எலெக்ஷன்ல போன எலெக்ஷன்ல பாமக. பாமக உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும் வர எலெக்ஷன்ல? திமுக, அதிமுக, தவேகா, நாம் தமிழர்? டிஎம்கே திமுக திமுக. எதனால? கட்சிக்காரங்க கட்சிக்காரங்க. எப்பயுமே திமுக. சரி. வர தேர்தலில் யார் ஆட்சி பண்ணாங்க? ரெகுலராக ஏடிஎம்கே போடுவாங்க. ஏடிஎம். எதனால ஏடிஎம்கே? அது அப்பையிலேருந்து இதாக இருக்கு, பாண்டா இருக்கு எப்பயுமே ஏடிஎம். ஏடிஎம்கே. சரி. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. எதனால? இல்லை, ஜெயலலிதா அம்மாவுக்காக அந்த கட்சி ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே ஏடிஎம். இப்போ ஏடிஎம்கே தான். என்டிகே. உங்க சப்போர்ட் யாருக்கு? பிஎம்கே. டிஎம்கே. எதனால? அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, அதனால. எப்பயுமே டிஎம். ஆமாம். வர 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே? டிவிக்கு தான். டிவிகே. எதனால? புதுசாக ஒருத்தவங்க வரவு பார்ப்பேன். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்டேன். இந்த டைம் டிவி. ஆமாம். சரி. உங்க சப்போர்ட் அண்ணா திமுக தான். அண்ணா திமுக. எதனால? நல்லா இருந்தது, நிர்வாகம் நல்லா இருந்தது. இதுக்கு முன்னாடி அதான் நீ அண்ணா திமுக ஆட்சி நிர்வாகம் நல்லா இருந்தது. எப்பயுமே அண்ணா திமுக. ஆமாம். டிஎம்கே தானே. பிஎம்கே. எதனால? பிடிக்காதனால எப்பயுமே பிஎம்கே. உங்க ஆதரவு யாருக்கா? பிஎம்கே. எதனால? நாங்கள் அப்பையிலேருந்து டிஎம்கே தான் இருக்கோம். கொள்கை அரசு. எப்பயுமே டிஎம்கே. உங்க ஆதரவு யாருக்கா? யார் ஆட்சி பண்ண நல்லா இருக்குங்க? நாங்கள் வந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கோம். அண்ணா ஆம்ஸ்டாங் அண்ணன் இறந்தார்ல, அந்த கட்சியில் இருக்கும். அந்த கட்சி யார் கூட்டணிக்கு போகுதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போகிறதா இருக்கும். அண்ணி பொற்கோடி ஆம்ஸ்டாங் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடப்போம். அவங்களோட கட்டளைக்கு பணியாற்றுவோம். நீங்க நீங்க டிஎம்கே. ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங். எதனால? பிடிக்கும், அதனால. நீங்கண்ணா? அவ்வளோதான். ஏதோ எங்கள் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மூலயமா நாங்கள் அதிகாரத்தை எடுக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். சரிங்களா? நாங்கள் அதிகாரத்தை எடுக்கும்போது ஒருவேளை நாங்களே முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? எங்களுடைய அந்நியர் திருமதி ஆம்ஸ்டாங் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அதன்படி தான் எங்களுடைய செயல்பாடு திட்டம் இருக்கு. சரிங்களா? எங்களுக்கு எந்த கமெண்ட்ஸும் இல்லை, இப்போதைக்கு எந்த கமெண்ட்ஸும் இல்லை. நீங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த நாட்டையே ஆளுன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்போ வந்து தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியில் நாங்கள் வந்து இருக்கிறோம். ஆம்ஸ்டாங் அண்ணன் வந்து சமத்துவ ஆட்சியை கொண்டு வரணும், இந்த மக்களுக்கான ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லி ரொம்ப போராடி கொண்டிருந்தார். அவரை வந்து ஒரு சூழ்ச்சியால் படுகொலை செய்யப்பட்டார். அரசியல் படுகொலைன்னு சொல்கிற மாரி எங்கள் ஆம்ஸ்டாங் அண்ணனின் தொடர்ச்சி சமத்துவ தொழில் அந்நியார் அவர்கள் புதிய கட்சி உருவாக்கினதா ஆம்ஸ்டாங் அண்ணன் பேரில் ஒரு கட்சியை உருவாக்கி இந்த கட்சியை வலுப்படுத்தி அரசியலாக வந்து இந்த மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சமத்துவ ஆட்சியை கொடுக்கணும், இந்த ஆட்சி அதிகாரத்தில் நம்ம உட்காரணுங்கிறது ஒரு பங்கிலில் வந்து நாங்கள் அந்நியாருடைய ஆணைக்கு இருந்து நாங்கள் கட்டுப்பட்டு இந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்காரதுக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஆம்ஸ்டாங் அண்ணனுடைய ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் வளரும், நடக்கும், கூடிய சீக்கிரம் விரைவில் நடந்துடும். ஜெய்பி.